வேளாண் பட்ஜெட் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 19 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் பட்ஜெட்டை போட்டு வருகின்றோம், வெளியிட்டு வருகின்றோம். இவ்வளோ காலம், அதாவது 13 ஆண்டுகள் எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் கடந்த திமுக ஆட்சி 2021 வேளாண் பட்ஜெட் வந்து வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்து வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்ல 14,000 கோடி வேளாண் துறைக்கு அறிவிப்பு. இந்த 14,000 கோடி அறிவிக்கிறதுக்காக நீங்க தனியா பட்ஜெட்டை போடுறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு தனி பட்ஜெட்? அது மெயின் பட்ஜெட்டை சேர்த்துட்டு போலாமே. நீங்க தனி பட்ஜெட் நீங்க வேளாண் துறைக்கு போடுனீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும். இப்போ உங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,63,000 கோடி, 4,63,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறீங்கன்னா அதுல 25 விழுக்காடு வேளாண் துறைக்கும் வேளாண் துறை சார்ந்த துறைக்கும் கொடுக்கணும், அலோகேட் பண்ணணும். 25% ஆஃப் தி டோட்டல் பட்ஜெட். ஆனா எவ்வளவு அதுல ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்கன்னா 58,000 கோடி. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். 58,000 கோடி. அந்த 58,000 கோடி எப்படின்னா ஊரக வளர்ச்சி துறையில 100 நாள் வேலை வாய்ப்பு 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க, மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 40-60 ரேஷியோல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கூடுதலா 12,000 கோடி ஊரக வளர்ச்சி வழியில் கொடுத்துதான் ஆகணும். அதை சேர்த்து ஏதோ 58,000 கோடி வந்துடுச்சு. வேளாண் துறை சேர்ந்து மீன் பால் வளத்துறை, இந்த துறை செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாம் சொல்லி 58,000 கோடி. அதுல வேளாண் துறைக்கு 15,000 கோடி, 14,000 கோடி. எதுக்கு பட்ஜெட், தனியா பட்ஜெட்? அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல 2 கோடி, 3.25 கோடி, 6.5 கோடி, 8 கோடி, 8 கோடி மக்களுக்கு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன திட்டம்? அது திட்டத்தை அறிவிச்சா போதுமா என்ன? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இல்ல? நிச்சயமா போதாது. அதாவது தமிழ்நாட்டில் 120 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுல 40 லட்சம் டன் தான் அரசு கொள்முதல் செய்கிறது. மீதி 80 லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்யறாங்க. அந்த 40 லட்சம் டன் அரசு கொள்முதல் செய்யறதுல அதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 18 லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. இத்தனைக்கும் இந்த 60 ஆண்டு காலம் 2 பேரும் ஆட்சி பண்ணி ஸ்டாலின் அவர்கள் நானும் டெல்டாக்காரன் சொல்லி அப்படிப்பட்ட இந்த டெல்டாவில கூட இவங்க நெல் சேமிக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தல. அதனாலதான் இப்ப மழை பெஞ்சுன்னா நெல் எங்க பார்த்தாலும் வெளியில நனைஞ்சி அதை முளைச்சி அழுகி நாசமாகி கடந்த ஆட்சி காலத்துல பார்த்து அதுல நம்ம நெல் விளையிறது வந்து எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் நமக்காக உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சேமிக்கிறது பாதுகாக்கிறது கூட உங்களால முடியல. அப்ப என்ன நிர்வாகம் பண்ணீங்க? இவ்வளவு காலமா பண்ணீங்க. அதுல ஏன் முக்கியத்துவம் இந்த அரசு கொடுக்கல? கொடுங்க, கடனை வாங்குங்க. இதுக்கு கடனை வாங்குங்க. இதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இதுக்கு கடனை வாங்குங்க. இதுதான் சொல்லிட்டு வருவாங்க. நான் எவ்வளவு யோசனைகள் போட்டோம். எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பெரிய ஏமாற்றம் என்னன்னா விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யாத அந்த அறிவிப்பு வரல. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் எங்களுக்கெல்லாம். வருத்தத்துக்கு மேல என்ன வார்த்தைன்னு அது இன்னும் அடுத்து வரும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க, மிகுந்த ஏழ்மையில இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதுவும் சூப்பர் நெல்னினோ, தண்ணி இல்ல பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எல்லாம் கடன் தொல்லை. இந்த நேரத்தில் தமிழக அரசு விவசாயிகளுடைய கடனை குறைஞ்சது கூட்டுறவு வங்கி கடனை, வேற எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க அது கூட நான் கேட்கல. கூட்டுறவு வங்கி கடன் என்ன இன்னும் கூடுதலா ஒரு 16,000 17,000 கோடி கூடுதலா 4.25 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. இன்னொரு 15,000 கோடி கூடுதலா விவசாயிகளுக்கு நாங்க கடன் முழுமையா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யறோம்னு அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு தவறா நான் பாக்குறேன். நான் அறிவிக்கணும். இப்ப வர காலத்தில் இன்னும் பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. இனியாவது முதலமைச்சர் நாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம்.
ஆர்பிஐ முறை இதெல்லாம் வேண்டாம். மகாராஷ்டிரால பண்ண முடியுது. மகாராஷ்டிரால 36,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு. 55 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரால பண்ண முடிஞ்சது, உங்களால பண்ண முடியாதா? அது இல்லாம இரண்டாவது நீர் திட்டங்கள், நீர்ப்பாச திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது இந்த பட்ஜெட்ல. பிறகு நீர் இல்லாம நீங்க எப்படி நீங்க விவசாயம் பண்ணுவீங்க? குடிநீர் பிரச்சனை. சண்டை போட்டா போதுமா? காவேரியில கர்நாடகாவிட்ட நம்ம கிட்ட வர தண்ணியை நம்ம சேமிக்கணும் இல்ல? அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, இரிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணல. நம்ம போய் சண்டை போடுறோம், கர்நாடகால சண்டை போடுறோம், கேரளா சண்டை போடுறோம், ஆந்திரா சண்டை போடுறோம். சண்டை போட்டு என்ன? நமக்கு வர தண்ணி, நமக்கு வர மழை, நமக்கு வர வெள்ளம் காலத்துல மழை, உபரி நீர், அதெல்லாம் நம்ம சேமிக்கிறதுக்கு திட்டம் இருக்கு, நிலுவையில் இருக்கு, நிதி இல்ல. காவிரி குண்டார் திட்டம், காவிரி குண்டார் திட்டம் எவ்வளவு காலமா கோரிக்கை. எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு காவிரி குண்டார் திட்டத்துக்கு? 150 கோடி. அது எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா? திட்டத்துக்கு 15,000 கோடி. ஒரு விழுக்காடு அதுக்கு ஒதுக்கீடு. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அறிவிக்கல, சோழர் பாசன திட்டம் அறிவிக்கல, மேட்டூர் உபரிநீர் சரபங்கா திட்டம் அறிவிக்கல. அதுல தென்பெண்ணை பாலார் தென்பெண்ணை இணைப்பு, அதுல ஒரு 10 கோடி ரூபாய் டிபிஆர், அதுக்கு வரவேற்கிறோம். செய்யார் தென்பெண்ணை இணைக்கின்ற திட்டம், அது வரவேற்கிறோம் நாங்க. அது இல்லாம அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 அது அறிவிக்கல, அது பண்ணிருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு, இதுலதான் முக்கியமா அதிகமா இதுல கவனம் செலுத்தணும். விதவிதமா ஸ்கீம்ஸ் பேரை போட்டா போதுமா? திமுக செய்த தவறை தயவு செய்து நீங்களும் செய்யாதீங்க.